சிம்மராசி குரு பயிற்சி 2026 பலன்கள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான காலத்தை கொண்டு வருகிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் அமர்கிறார். 12ஆம் இட குரு என்பதால் செலவுகள், வெளிநாட்டு தொடர்புகள், ஆன்மீக சிந்தனை, மனமாற்றங்கள், மறைமுக முன்னேற்றங்கள் போன்றவை அதிகமாக காணப்படும். இந்த காலத்தில் வாழ்க்கை உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தரும். பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைதியாக சிந்திக்க வேண்டிய காலமாக இருக்கும். வெளியில் பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் வாழ்க்கை பற்றிய பார்வை மாற ஆரம்பிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், நீண்ட தூர பயணங்கள், தனிமையில் வேலை செய்யும் சூழ்நிலை, ஆன்மீக ஈர்ப்பு போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். முன்பு இருந்த சில பிரச்சனைகளிலிருந்து மெதுவாக விடுபட ஆரம்பிப்பீர்கள். ஆனால் அன்னெசரி டென்ஷன் மற்றும் ஓவர் திங்கிங் அதிகரிக்கலாம். வேலை மற்றும் தொழில் பலன்கள். வேலை பார்க்கும் நபர்களுக்கு இந்த காலத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். சில நேரங்களில் உழைப்புக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த முயற்சிகள் எதிர்காலத்தில் பெரிய பலனை தரும். வெளிநாட்டு நிறுவனங்கள் அல்லது ஆன்லைன் வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் அல்லது ரீலோகேஷன் ஏற்படலாம். தொழில் செய்பவர்களுக்கு ஓவர்சீஸ் பிசினஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், மருத்துவம், ஆன்மீகம், ஆன்லைன் சர்வீசஸ் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். ஆனால் பெரிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். ரகசியமாக எதிர்ப்பு செய்பவர்கள் இருக்கலாம் என்பதால் பிசினஸ் விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். பணவரவு பலன்கள். இந்த காலத்தில் வருமானம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ செலவு, பயண செலவு, வெளிநாடு தொடர்பான செலவு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் போன்ற காரணங்களால் பணம் விரைவாக செலவாகலாம். சிலருக்கு பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சேமிப்பை கவனமாக பராமரிக்க வேண்டும். குடும்ப மற்றும் உறவு பலன்கள். குடும்பத்தில் அமைதி தேவைப்படும் காலம் இது. சின்ன விஷயங்களுக்கு இமோஷனலாக ரியாக்ட் செய்ய வேண்டாம். கணவன் மனைவி இடையே புரிதல் முக்கியம். வேலை அல்லது பயணம் காரணமாக குடும்பத்திலிருந்து தற்காலிகமாக தூரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு வரலாம். திருமணமாகாதவர்களுக்கு தாமதமாக நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். கல்வி பலன்கள். மாணவர்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மிகவும் முக்கியம். டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடும். ஆனால் வெளிநாடு கல்வி முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரிசர்ச், மெடிக்கல், சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல்டி, ஃபாரின் லாங்குவேஜ் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மூலம் வெற்றி கிடைக்கும். உடல்நல பலன்கள். உடல்நிலையில் கவனம் அவசியம். குறிப்பாக தூக்கமின்மை, மன அழுத்தம், கண் சோர்வு, கால்வலி, டைஜஷன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. மெடிடேஷன் மற்றும் நடைப்பயிற்சி நல்ல பலனை தரும். ஆன்மீக பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும். கோவில் தரிசனங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். மஞ்சள் வஸ்திர தானம் செய்வது நல்ல பலனை தரும். சிலருக்கு தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பணம் தொடர்பான விஷயங்களில் கவனம் அவசியம். அவசர கோபம் மற்றும் ஈகோ காரணமாக உறவுகளை பாதிக்க வேண்டாம். ஹெல்த் செக்கப் அலட்சியம் செய்யக்கூடாது. மொத்த பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள், மறைமுக முன்னேற்றங்கள் மற்றும் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் அனுபவங்களை தரக்கூடிய முக்கியமான காலமாக அமையும். நன்றி.